வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி இலட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மாதத்தினுடைய 10, 11, 12 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பானை ஓட்டிலான வட்டச்சில்லுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நம்மளுக்கு நன்றாக தெரியும், தமிழக அரசு சார்பில் பல்வேறு இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் என்ன மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அதில் டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இது கண்டுபிடிக்கப்பட்டது, அங்கே அது கண்டுபிடிக்க என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த பானை ஓட்டிலான வடிவிலான வட்டச்சில்லுகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த கடலூரில் இருக்கக்கூடிய மருங்கூர் அப்படின்ற பகுதியில் இது ஒரு வாழ்விட பகுதியாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த பகுதிகளில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 3000 ஆண்டுகள் பழமையான கல் பலகைகள் பானையின் அடிப்பகுதி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இது எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமலாபுரம், தென்காசி. ஓகேங்களா? ஸோ நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். பானை ஓட்டிலான வட்டச்சில்லுகள் என்பது மருங்கூர் கடலூரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, மற்றும் 3000 ஆண்டுகள் பழமையான கல்பலகைகளும் பானையினுடைய அடிப்பகுதியும் வந்து திருமலாபுரம், தென்காசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின் முக்கியமானது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தினுடைய முதன்மை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா, டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். இவர்கள் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் அண்ட் கேள்விப்பட்டவங்க. எங்கே இவங்களை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பினுடைய முன்னாள் தலைமை விஞ்ஞானியாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடைய தலைமை இயக்குனராகவும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தினுடைய முதன்மை ஆலோசகர் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறவர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசநோய் ஒழிப்பை வந்து முற்றிலுமாக தமிழகத்திலேருந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு எந்த ஆண்டை இலக்கு வச்சிருக்கிறாங்க என்பதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. 3வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் ரஷ்யாவின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் அப்படின்ற விருது பெற்றவர் நபர் யார்? ஓகேங்களா? ஸோ ரஷ்யாவினுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருது பெற்றவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. இந்த சர் பீட்டர் என்பவர் 1698 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இது ரஷ்யாவினுடைய ஒரு உயரிய விருது. எதற்காக மோடி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இரு நாடுகளுக்கு இடையான உறவை வந்து மேம்படுத்துவதில் வந்து அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. மேலும் கஷான் அண்ட் கேத்தரின் பர்க் இந்திய துணை தூதரகம் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா? எங்கே அப்படின்னா, மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், விளாடி ஓஸ்விக், அதாவது இந்த பகுதிகளையும் இந்தியாவினுடைய துணை தூதரகம் வந்து அமைப்பதற்கான முடிவுகள் செய்யப்பட்டிருக்குது. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வந்து 9 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து செய்யப்பட்டிருக்குது. 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் வந்து அடுத்து எங்கே போகிறார் அப்படின்னா, ஆஸ்திரியா அப்படின்ற நாட்டிற்கு வந்து செல்கிறார். 83 இந்திரா காந்தி வந்துட்டு போயிருந்தாங்க அதாவது இந்தியாவினுடைய பிரதமர் அப்படின்ற அங்கீகாரத்தில். ஸோ இப்போ அதற்கு பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரியா பயணம் செய்ய இருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது? 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா, ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்பர்க் அந்த இடத்துல தான் நடைபெற்றிருக்குது. இதுக்கு இந்த ஆண்டிற்கான தலைமை வந்து ரஷ்யா தான். ஓகேங்களா? ஸோ செயின்ட் பீட்டர்பர்க்கில் வளர்ந்துட்டு இந்தியா சார்பில் ஓம் பிர்லா அவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஓம் பிர்லா அவர்கள் யார் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும். மக்களவையினுடைய தலைவராக இருக்கிறவர் தான் யார்? இந்த ஓம் பிர்லா அவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து தொடங்கப்படும் பொழுது வெறும் 4 நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. 2006 2009 சவுத் ஆப்பிரிக்கா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது புதிதாக ஒரு 5 நாடுகள் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருக்குறோம். எகிப்து, ஈரான், UAE, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, மேலும் 5 நாடுகள் புதிதாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காயில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிரிக்ஸ் 10வது நாடாளுமன்ற கூட்டம் என்பது ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்பர்க்கில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா? 5வது கொஸ்டின். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 150 வெற்றிகளை பதிவு செய்துள்ள முதல் அணி யார்?
சர்வதேச T20யில் 150 வெற்றிகளை பதிவு செய்த முதல் அணியாக ஒரு சாதனையை படைத்திருக்கிறது நம்மளுடைய இந்திய அணி தான். ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் கூட இன்னுமே வந்து இதை பண்ணலை. அதுக்கு அடுத்த இடங்களில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நம்ம அதில் இன்னொரு செய்தி பார்க்கலாம். லெமின் யமாஸ் ஸ்பெயின் கால்பந்து வீரர். எதற்காக அப்படின்னா யூரோ கோப்பை உலக கால்பந்து உள்ளிட்ட பிரதான போட்டிகளில் ஸ்கோர் செய்த மிக இளம் வீரராக இவர் இருக்கிறார். ஓகேங்களா. ஒரு 16 வயது தான் இவருக்கு ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. 6வது கொஸ்டின். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களினுடைய மாநாடு என்பது எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி. ஓகேங்களா. பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களுடைய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில். இதில் பார்த்தீங்க இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம் மற்றும் பூட்டான் இவங்களாம் இந்த பிம்ஸ்டெக் அப்படின்றதுல உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இதனுடைய தலைமை பொறுப்பு இந்த ஆண்டு தாய்லாந்து. ஓகேங்களா. இந்த கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா 97 உருவாக்கப்பட்டிருக்குது. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா டாக்கா, வங்கதேசம். ஓகேங்களா. இதனுடைய இது என்ன பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன அப்படின்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுரிமைப்பிற்கான ஒரு முன்னெடுப்பாக இது வந்து என்னது அப்படின்னா சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கே சரஸ்வதி அம்மா விருது பெற்றவர் யார்? கே சரஸ்வதி அம்மா விருது பெற்றவர் யார் அப்படின்னா இந்த பி கீதா அவர்கள். யார் அப்படின்னா பி கீதா. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுத்தாளர், விமர்சகர், பெண்ணிய ஆர்வலராக இருக்கிறவங்க. பெண்ணிய ஆய்வுகளுக்கான விங்ஸ் அப்படின்ற அமைப்பு முதல் முறையாக இந்த விருதை வந்து வழங்கப்படுகிறது. பி கீதா அவர்களுக்கு சரஸ்வதி அம்மா விருது அப்படின்ற பெயரில் விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. 2024ஆம் ஆண்டிற்கான அதிக செலவீன நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடியது. ஓகேங்களா. ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான அதிக செலவீனங்கள் பட்டியலில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய பட்டியலில் 5வது முறையாக ஹாங்காங் அப்படின்ற நாடு வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. 2ஆம் இடத்துல சிங்கப்பூர் இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை 136வது இடத்துல இருக்கிறாங்க அந்த பட்டியலில். சிங்கப்பூர் 165வது இடம், பெங்களூரில் 195வது இடம். ஓகேங்களா. கடைசி இடம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அபுஜா இருக்கிறாங்க. ஓகேங்களா. கடைசி இடம் அபுஜா இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது தப்பாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் வந்து 2வது இடம், மும்பை வந்து 136வது இடம், டெல்லி வந்துட்டு என்னது 165வது இடம். இங்கே சிங்கப்பூருக்கு பொதுவாக டெல்லி என்று வர வேண்டும். ஓகேங்களா. ஸோ பெங்களூர் 195வது இடம். கடைசியாக அபுஜா இருக்கிறாங்க. இதை யார் சார் வெளியீடு செஞ்சுருக்கிறா அப்படின்னா மெர்ச்சர் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து என்னது வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன நிறுவனம்? மெர்ச்சர் அப்படின்ற நிறுவனம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வினா நம்ம பார்க்கலாம். 2024 ஹோபெக்ஸ் அப்படின்ற போர் பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? 2024ஆம் ஆண்டிற்கான ஹோபெக்ஸ் பயிற்சி 2020 எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? நம்ம போர் பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்களை பார்க்கணும். எந்த 2 நாடுகளுக்கு இடையே என்பது 1வதாக பார்க்கணும். எங்கு நடைபெற்றது? அது என்ன கடற்படை பயிற்சியா, விமானப்படை பயிற்சியா அல்லது இராணுவ பயிற்சியா என்பதை பார்க்க வேண்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பங்கு பெற்ற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் எகிப்து ரெண்டுமே பங்கு பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு கூட்டு விமானப்படை பயிற்சி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா எகிப்தில் தான் நடைபெறுகிறது. 4வது எடிஷனாக இது நடைபெறுகிறது. ஓகேங்களா. 10வது கொஸ்டின். மக்களுடன் முதல்வர் திட்டம் நகர்ப்புறங்களில் எப்போது தொடங்கப்பட்டது? மக்களுடன் முதல்வர் நகர்ப்புறங்களில் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஓகேங்களா. மக்களுடன் முதல்வர், இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் நகர்ப்புறங்களில் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ இது வந்து உங்களுக்கான வினா. ஓகேங்களா. ஸோ இதை நிறைய வீடியோ பதிவுகளில் நம்ம இதை வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது எந்த தேதிகளில் தொடங்கப்பட்டது என்பதை நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ எதற்காக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து ஊரக பகுதிகளில் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் விரிவாக்கம் வந்து செய்யப்பட்டிருக்குது ஜூலை 11 இருந்து. ஓகேங்களா. ஸோ மக்களை அது என்ன கான்செப்ட் அப்படின்னா மக்களை வந்து தேடி சென்று அவர்களது கோரிக்கைகளுக்கு 30 நாள்களில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மக்களை தேடி முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ இது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அப்படின்ற இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஸ்டாலின் அவர்களால் வந்து தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. 11வது கொஸ்டின். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கியுடன்
டேஸ் ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு. அதாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கி நடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலும் வந்துட்டு இந்த மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 இதெல்லாம் வந்து மேலும் 5 ஆண்டுகளுக்கு வழங்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ 5 ஆண்டுகளை 2854.74 கோடி ரூபாய் மொத்தமாக இந்த இதற்கு செலவாகுது அப்படின்னா, அதில் உலக வங்கியினுடைய சார்பில் 1998.32 கோடி வழங்குறாங்க. மாநில அரசு சார்பில் 856.42 கோடி வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்தது, லக்பதி நீதி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? லக்பதி நிதி திட்டம். ஓகேங்களா, ஸோ எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 15. 2023 ஆகஸ்ட் 15. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா, பெண்களை வந்து லட்சாதிபதிகள் ஆக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா, பெண்களை லட்சாதிபதி ஆக்கக்கூடிய ஒரு திட்டம். இடைக்கால பட்ஜெட்டில் இதற்காக வந்து 3 லட்சம் சுய உதவிக்குழு பெண்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இடைக்கால பட்ஜெட்டில். ஓகே, 13வது கொஸ்டின். 16வது நிதிக்குழுவின் ஆலோசனை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் யார்? 16வது நிதிக்குழுவினுடைய ஆலோசனை குழுவிலோட ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவங்க பூனம் குப்தா அவர்கள். யார்? பூனம் குப்தா அவர்கள். மொத்தமாக 5 உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா என்பது தெரியும். இவங்க எப்போ கொடுப்பாங்க அறிக்கை அப்படின்னா 2026 ஏப்ரல் 1. ஓகேங்களா, இது எதற்காக இந்த இது அப்படின்னா, இந்த நிதி இருக்கு இல்லையா, இந்த நிதி வந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையை வந்து கொடுப்பாங்க. 2025 அக்டோபரில் வந்து கொடுப்பாங்க. 26 ஏப்ரலோட முடியும். ஓகேங்களா, ஸோ 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? நம்மளுக்கு தெரியும் NK சிங். ஓகேங்களா, ஓகே. அடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியினுடைய புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. T20 வேர்ல்டு கப்போட ராகுல் டிராவிட் என்ன அப்படின்னா ஓய்வு அறிவிச்சிருக்கிறார். ஓய்வு அவரோட முடியுது. அவரோட அந்த T20 பயிற்சியாளராக முடிகிறது. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ கௌதம் கம்பீர் வந்து வந்திருக்கிறார். ஓகேங்களா, ஓகே. ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வாக் த்ரோ தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தி இந்து குழுமம் 17 கோட்டைகள். ஓகேங்களா, தமிழக இந்து சமய அறநிலையத்துறை இது இந்து குழுமம் சார்பில் நாட்டார் தெய்வங்களை பற்றி ஒரு புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் 2526 கிலோமீட்டர் நீளச்சாலைகள் வந்து 1000 கோடியில் சீரமைக்கும் பணிகள் தான் இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். கோவிட்-19 நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு 1000 கோடியில் 2021. ஓகேங்களா, நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை 2,04,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்குது. ஜஸ்ட் வந்து பேப்பரில் கொடுக்கப்பட்ட செய்திகள். இந்தியா 2070 ஆண்டுக்குள் கரியமில சமநிலையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த தகவல் தான். ஓகேங்களா, ஓகே. கொலிஜியம் வந்து பரிந்துரை செய்திருக்குது. கொலிஜியம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதிபதிகளை பரிந்துரை செய்யக்கூடிய அமைப்பு தான் கொலிஜியம். இது வந்துட்டு தலைமை நீதிபதி தலைமையில் இருப்பாங்க. ஓகேங்களா, அனிருத்தா போஸ், AS போபண்ணா வந்து ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா R மகாதேவன் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும், N கோட்டீஸ்வர் சிங் ஜம்மு அண்ட் லடாக் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் வந்துட்டு என்னது கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. டெங்கு உயிரிழப்பு பார்க்கலாம். நிகழாண்டு 0.1% அப்படின்னு சொல்கிறாங்க. 96ல் 33% இருந்தாலும் தற்போது 0.1% குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய JP நட்டா தெரிவித்துள்ளார். இருதரப்பு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவை விரிவுபடுத்த இந்தியா ஆஸ்திரியா புத்தாக்க பாலம் என்ற முன்னெடுப்பு கடந்த பிப்ரவரியில் தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, கடந்த ஆண்டு நிலவரப்படி இருதரப்பு வர்த்தகத்தினுடைய மதிப்பு $2.93 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆஸ்திரியா குறித்து பிரதமரை பற்றி நம்ம ஒரு மேலே தான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்த சில தினங்கள் பார்க்கலாம். உலகளாவிய ஆற்றல் சுதந்திர தினம் என்பது ஜூலை 10 கொண்டாடப்படுகிறது. தீம் இப்போது ஆற்றல் மாற்றம் எதிர்காலத்தை தழுவுங்கள் என்பது முக்கியமான அடுத்த ஒரு தினம். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஓகேங்களா, இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. யாரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் எண்ணுங்கள் என்பது. ஓகேங்களா, சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12. மலாலா யார் என்பது தெரியும். நோபல் பரிசு பெற்றவர்கள். ஓகேங்களா, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. பெண் குழந்தைகளினுடைய கல்விக்காக பாடுபடுவர் இந்த மலாலா அவர்கள். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள். ஓகேங்களா,
மணல் மற்றும் தூசி புயல்களை எதிர்க்கும் சர்வதேச தினம் ஜூலை 12. ஓகேங்களா. ஸோ உலக காகித பை தினம் என்பது ஜூலை 12 கொண்டாடப்படுகிறது. இந்த பாலித்தீன் பைகள் இருக்கு இல்லையா, ஸோ பிளாஸ்டிக் பைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதற்கு எதிராக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்களை முன்னிறுத்தி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, தமிழகத்தில் இந்த மஞ்சப்பை திட்டம் என்பது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.